இரட்டை இலை சின்னத்திற்காக கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, என்னென்ன ஆவணங்களை அவர்கள் கூடுதலாக சமர்ப்பித்திருக்கிறார்கள்? அபிநயா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓபிஎஸ் அணி மற்றும் சசிகலா அணி இரண்டு அணிகளுமே தங்களுக்குத்தான் கட்சியில் ஆதரவு இருக்கிறது. ஆகவே இரட்டை இலை சின்னம் தங்களுக்குத்தான் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஆவணங்களை தாக்கல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே சென்ற வாரம் இரண்டு அணியினருக்கும் 8 வாரங்கள் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்காக கூடுதல் அவகாசமும் அளிக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று சற்று நேரத்துக்கு முன் தேர்தல் ஆணையத்திலே 6500 பிரமாண பத்திரங்களை ஓபிஎஸ் அணி தாக்கல் செய்திருக்கிறது. இதன் மூலமாக கட்சியின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் போன்றவர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதற்கான கூடுதல் ஆதாரமாக இதை தேர்தல் ஆணையத்திடம் அளித்திருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த ஆவணங்களை பின்னர் பரிசீலனை செய்வார்கள் என தெரிகிறது. ஏனென்றால் இப்போதுதான் இந்த ஆவணங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு பிரமாண பத்திரத்திலும் அதாவது கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கையெழுத்து போட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதால் அதையெல்லாம் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக சரிபார்க்க தேர்தல் ஆணையம் அவகாசம் எடுத்துக்கொள்ளும். ஆகவே இப்போதைக்கு ஓபிஎஸ் அணி 6500 பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து இது போன்ற பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான பக்கங்களில் பிரமாண பத்திரங்கள் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இந்த தேர்தல் ஆணையம் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க? இந்த ஆவணங்களை பரிசீலிப்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் எப்போது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது கணபதி? நிச்சயமாக, அதாவது இரண்டு பக்கங்களுக்குமே தற்போது கூடுதல் அவகாசம் இருக்கிறது என்பதால் அந்த அவகாசத்தை பயன்படுத்தி ஓபிஎஸ் அணியும் இதற்கு மேலும் கூட ஆவணங்களை தாக்கல் செய்யலாம். அதே போல சசிகலா அணியைச் சேர்ந்தவர்களும் ஆவணங்களை தாக்கல் செய்யலாம். அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு அதை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்று ஓபிஎஸ் அணி கூறுகிறது, கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என சசிகலா அணியும் கூறுகிறது. இந்த இரண்டு பேரும் தாக்கல் செய்யும் ஆவணங்களிலே பெயர்கள் ஒரே பெயர்களாக இருக்கிறதா அல்லது சரியான பெயர்களாக இருக்கிறதா என்பதை தேர்தல் ஆணையம் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரே உறுப்பினரின் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என இரண்டு பக்கங்களுமே கோரும் என்றால் அது சரியா தவறா என்பதை பார்க்க வேண்டிய, பரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்திடம் தற்போது இது போன்ற ஆவணங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையில் அடுத்த விசாரணை நடப்பதற்கு முன்பாக இந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி இரு அணியினரும் இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரியிருந்த நிலையில் 6500 பிரமாண பத்திரங்களை ஆவணங்களாக ஓபிஎஸ் அணி தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கணபதி.